இங்கே போகிற சண்டைக்கு வருது போடுறா. ஐயோ அடைச்சிருச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி ஒரு வாங்கடா. ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நாங்கள் டே 3 டே 4 1 2 3 4 டே 4. ஸோ இன்றைக்கி கிளம்பியாச்சு வாகமான்லேருந்து. மழை நல்லா பெய்ஞ்சிட்டு இருக்கு. போகிறப்போ தேக்கடி கும்படி வழியெல்லாம் போவோம். அங்கே ஒரு சில ஸ்பாட்லாம் சொல்லியிருக்காங்க. இஃப் இன் கேஸ் நமக்கு சென்னை ஆளுங்களுக்கு லேட் ஆகலைன்னா நம்ம வந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு போகிறதான் பிளானு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாலும் மழை பெய்யுது. இல்லை ரெட் கியர் எல்லாம் போட்டாச்சு, பேக்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ மழை லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் அப்படி கிளம்ப வேண்டியதான். ஸோ வாங்க அப்படியே வெளியில் போகலாம். கிளம்பியாச்சு. மழை ஆக்சுவலாக விட்டுருச்சு. இப்போ நேராக கிளம்ப போகிறோம். நான் வந்து இப்போது வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டிருக்கேன். அதனால் மைக்கு கனெக்ட் பண்ணி பேச முடியல. நான் வீடியோ எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக எடுக்கிறேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். இல்லைன்னா மியூசிக் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் கிளம்பியாச்சு. பாருங்கள், விண்டு வேறு லெவலில் விண்டு இருக்குது. சேர்லாம் பறந்து கிடக்குது பாரு. ப்ரோ பாய் ப்ரோ, டேக் கேர் ப்ரோ, see you soon. கண்டிப்பாக ஷோர் ப்ரோ, ஷோர் ப்ரோ. வியூ பாயிண்ட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஏதோ ஒரு மலையிலேருந்து ஒரு ஆறு மாதிரி ஏதோ தண்ணி வருது. நான் தெரிஞ்சால் சொல்லுங்கள். செம்ம வியூ பாயிண்ட்டு. எங்கள் வண்டி. ஹலோ ஜி எடுக்குது பாருங்க. ஜி இங்கே பாருங்க. ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது. பத்தியா இல்லையா? அதான் ஃபுல்லாக ரெடி ஆகிக்கிறேன். அப்போ கிடைக்க முடியாதுல்ல. வீடுங்கிட்டு இங்கே போகிற சண்டைக்கு வருது போடுறா. இப்போ பார்த்தீங்களா மிரட்டுது. இந்த வரண்டி நன்றி. வருது போகிறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கும்பளி தாண்டி தேனிக்கு இன்னொரு 50 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு இடத்துல பிரேக் எடுத்திருக்கோம். கிஷோரும் கிருஷ்ணபிரசாத் பார்த்தீங்கன்னா கும்பளியில் வந்து சிப்ஸ் வாங்கணுன்ட்டு நின்றுட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அப்போ சரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போயிடலாம், மழை போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டோம். ஒரு சம்மர் ஸ்பாட்டில் நிப்பாட்டிருக்கோம். அந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? ஸோ இன்னொரு 50 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தேனி தாண்டிட்டு போடிக்கிட்ட போய் லஞ்ச் சாப்பிட்லான்னு ஒரு பிளான் போயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் 5க்குள்ளே ரீச் ஆக ட்ரை பண்ணுறோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:40 ஆகிடுச்சு. இன்னொரு 5 ஹவர்ஸ் பொறுமையாக போகலாம் தான் பிளானு. பார்ப்போம். எல்லோரும் வந்தாச்சு. இதான் நம்ம ஸ்குவாட் இன்றைக்கி. ஐ மீன் 2-3 டேஸ் ஸ்குவாட் இவங்க தான். அடுத்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன்னா KP vlogsன்னு சொன்னால் உடச்சிருவேன்ருக்கேன் நான். அடுத்த க்ளோத்து. ஸோ எங்கள் வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது. நாங்கள் சின்னதாக ஒரு கடப்பாறைக்குள்ளே காலை விட்டு உட்காந்துருக்கோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு நம்ம கும்ளி அடிவாரத்தில் இருந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூடலூர் அந்த ஊர் பேர். கிளைமேட் செம்மையாக இருக்குது, வெதர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். ரோடு செம்ம கிளியராக ஸ்மூத்தாக இருக்குது. 100 மேலே போகிறதில்ல. 4 மணிக்குள்ளே போகிறது தான் டாஸ்க்கு. நான் குளோத்தங்கன் போயிட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு தான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்க்கணும். பார்ப்போம் என் அளவு உடம்பு இதுக்கு சமாளிக்குதுன்னு. கைஸ் கம்பம் வந்தாச்சு. அதில் ஆட்டோக்காரன் உள்ளே வரான்டா. அதனால் இந்த மாதிரி பைபாஸ் போடுறது நல்லா தான் இருக்குது. பத்தில் கொண்டு பைபாஸும் சரி, இந்த பைபாஸ் தேனி பைபாஸ் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். நான் தேனி பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் இருக்குது. திண்டுக்கல் 110, அப்படின்னா திருச்சி 210 இருக்கும். சென்னை வந்து 532. கைஸ் பாருங்கள், தேனிக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். வேறு லெவலில் வெயில் அடிக்குது, வேறு லெவலில் இருக்குது. டேய் நடு ரோட்லேருந்து என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? ரைட் ஏரியா வண்டி போகாது. அப்பா ரோடு இருக்கு அசால்ட்டு ப்ரோ. மோடி காலு மட்டும் கொஞ்சம் சகதியாகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுல. காய்ச்சி பார்த்தீங்கன்னா தேனி பைபாஸ்லேயே அப்படி நம்ம வந்தாச்சு. ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்துச்சு ரோடு. ஆக்சுவலாக பெரியகுளம் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. காய்ச்சி இந்த இடத்த பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக புல், நல்ல மரம், குட்டை மரமாக இருக்குது. மேலே பாறை. கேமராவில் கேப்சர் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் வேறு லெவலில் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 2:05 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து மொத்தம் 140 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 150 இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ ரோடு இல்லை ப்ரோ, நம்ம ரைட்டில் போகணும். கூகுள் மேப் வழக்கம் போல் செஞ்சிருச்சு நம்மளை. இவ்வளோ பெரிய ஹைவேஸு, ரோட்டை காணோம். நிப்பாட்டுற இடத்த பார்த்தீங்கன்னா வடுகப்பட்டினா கவுண்டமணி ஜோக்கு தானே வருது. காய்ஸ் பாருங்கள், இதுக்குள்ளே 60 கிலோமீட்டர்ஸ் போனால் கொடைக்கானல். கோடை ரோடு வந்தாச்சு. இந்த செக் போஸ்ட் தாண்டி ஒரு காலையில் வந்தப்போ சாப்பிட்ட இடத்துலேயே தான் இப்போ பிரேக் எடுக்க போகிறோம். சாப்பிடுவோமான்னு தெரியல, ஆனால் பிரேக் கண்டிப்பாக வேணும். நாங்கள் பிரேக் எடுக்க போகிற கடைக்கு வந்தாச்சு. கைஸ் இப்போ இந்த ஈடன் கார்டன்ஸ் ஸ்நாக்ஸ் காஃபே சரவண பவன் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நேராக இப்போ வந்து வயம்படி டோல் கிட்ட தான் போய் பிரேக் எடுக்கலங்கிறதா பிளான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 40 அங்கே வந்து 40 ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் பிரேக்கு. ப்ரோ எய்தாப்பில் ஒரு இருக்கு போய் அவனை மொத்த கண்ண அடிச்சா காட்டுறான். எட்டியோ சார் நிப்பாட்டிருங்களா? ரொம்ப பண்ணலாம் நிப்பாட்டிருங்க. சப்பு 4 சாப்பை விட்ருவோம். நிஜமாக தான் சொல்கிறேன். கதவை திறந்து கீழே வா தம்பி கொஞ்சம் அப்படின்ட்டு. அவன் இண்டிகேட்டர் போட்டிருந்தான். அப்போ இருந்தேன் இண்டிகேட்டர் போட்டிருந்தான். ஆனால் பிரைட் லைட் போட்டது தான் எனக்கு இண்டிகேட்டரை கண்ணு தெரியல. இதான் நான் படித்த காலேஜ். ஸோ அப்படியே கிளம்பலாம். பாய். நாய் குறுக்க வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது தீரநகர் திருச்சியில் ஃபுல்லாக ஃப்ளட் வாட்டரு, முட்டி வரைக்கும் தண்ணி இருக்குது போல். அதனால எல்லாம் கேர் காலேஜ் மட்டும் திருப்பி விட்ருக்கான். நான் அந்த ஃபியூல் ஸ்டேஷன் நம்பி நான் வேறு வந்துட்டேன். இப்போ ஃபியூல் வேறு சுத்தமாக இல்லை, அடைக்குது. இப்போ என்ன பண்ணுறது வேறு தெரியல. இழுத்தாலே அடைக்குது. அப்படியே ஸ்லோவாகவே போயிட்டுருக்கேன். என்ன எனக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி அடிக்கடி வந்து போகிற ரூட்டு தான் அது. அது வரையும் தாங்குமானு வேறு தெரில, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மழை ப்ரோ, அடுத்த பங்கில் அடைக்குது. சுத்தமாக இல்லை தீரப்போகுது. இவங்க வேறு இப்போ குறுக்கா வந்துட்டு ஏன்டா அப்படி படுத்துறீங்க? ஐயோ கொஞ்சம் செல்லம், கொஞ்சம் அப்படியே போயிடுறேன் செல்லக்குட்டி. கொஞ்சம் ஐயோ அடைச்சிருச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ. உங்கள் விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போகிறதானே போங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியாண்ணே பெட்ரோல் வேறு இல்லையாண்ணே, அடைச்சிருச்சுண்ணே வண்டி. இல்லை அங்கிட்டு போக சொல்கிறாங்க. ரைட் சேஃப்.
என்னண்ணே கேஷ் இல்லை கார்டு ஜிபே இருக்கா? ஏய் வாங்கடா கொஞ்சம் திருப்பி ஒரு வாங்கடா. அண்ணா எதுவுமே இல்லையா? ஷோ கார்டில் ஒரு இல்லை பங்கு ப்ரோ. இங்கே கார்டு இல்லை ஒரு இல்லை ப்ரோ, கொஞ்சம் திருப்பி வரீங்களா? 300 போடுங்க. 300 கார்டு மிஷின் இல்லையாம்மா? என்னம்மா டவர் இல்லை என்ன போ செம்மையாக படுத்திட்டாங்க போட்டு. நான் ஒரு கணக்கு வச்சுட்டு அங்கே பங்கு இருக்கவங்க போட்டுக்கலான்னு வந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் சுற்ற விட்டாங்க. அது அதாவது தீரநகரில் முட்டி வரைக்கும் தண்ணி இருக்குது, வெள்ளம் தண்ணி வந்துருச்சுன்ட்டு இந்த வழியாக சுற்ற விட்டாங்க. நான் வர வழியில் வண்டி வேறு அடைச்சி நினச்சிட்டு போய் அங்கே போனால் கார்டு இல்லைங்கிறான் பைத்தியக்காரன். ஜிபே கூட இல்லை, ஒஸ்ட்டு பைத்தியக்காரன். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அவர் திருப்பி இப்போ என்கிட்ட கையில் கேஷே இல்லை. ஃபுல் அங்கே கொடுத்துட்டு கையில் சுத்தமாக கேஷ் வேறு இல்லை. நான் வேறு மறந்துட்டு கேஷ் எடுக்கணும். என் மேலே ஒரு தப்பு சொல்லணும். அப்புறமா திருப்பி அவங்க 2 பற்றியும் வர சொல்லி கையில் கேஷை கொடுத்து ஒரே கூத்தாக போச்சு. ஸோ வந்தாச்சு நம்ம திருச்சிக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள். 3 எபிசோட 2 எபிசோட போடுவேன் பாருங்கள். என்னால் மேக்ஸிமம் எதுவும் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கேன். மழை பெஞ்சால் மட்டும்தான் நான் கவர் பண்ணல. பெருசாக அட்வென்ச்சர் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு நாங்கள் எதிர்பார்த்து போனது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் வீடியோவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் என்னமோ 70% என்னமோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. அதில் இருக்குது, அனாலிட்டிக்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் போடுறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சேஃபாக இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.